வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 11வது தமிழ் புக்கில் இருந்து இயல் 1 வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11வது புக்கில் இருந்து இயல் 2 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த இயல் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொஷின் வினா வங்கியாக வீடியோவை போட போகிறோம். ஓகேங்களா? மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 மார்க்கு, டிஎன்பிசியில் தமிழில் நமக்கு 100 மார்க் இருக்குது. மிஸ் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிடிஎஃப் நிறையா வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃப் இந்த வினா வங்கி உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 97 89 51 92 66. ஓகேங்களா? 97 89 51 92 66 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃபாக வினா வங்கி எப்படி வாங்குறங்கிற வலைமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 11வதுல இயல் 2. கீழ்கண்ட கொஞ்சம் சைஸ் வேணால் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. பாருங்கள், கீழ்கண்ட எந்த நூல்கள் எண்வகை மெய்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறுகிறது? தொல்காப்பியம். கீழ்கண்ட எந்த நூல் எண்வகை மெய்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறுகிறது? சி ஆன்சர், தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, அகநானூறு நூலில் திணைகளின்படி பாடல் எண்ணிக்கையில் வேறுபட்டது. குறிஞ்சி. ஆன்சர் ஏ, குறிஞ்சி. அடுத்து பாருங்க, அகநானூறு என்ற நூலில் இடம்பெறும் திணைகளில் சரியான வரிசை முறை எது? அப்போ அகநானூரில் பாலை தான் முதல்ல வச்சிருக்கிறாங்க. பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆன்சர் டி. அப்போ பாலை தான் அகநானூரில் முதன்மையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆன்சர் இதுக்கு டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. நூல் ஆசிரியர். பாருங்க, மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு? எஸ் ராமகிருஷ்ணன். அப்போ 2 கமா. கம்பர் யார் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். அப்போ 1 கமா. பிம்பம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன். அப்படிங்கிற நூலை எழுதியவர் பிரபஞ்சன். அப்போ 4 கமா. முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா உமரப்புலவர். அப்போ 3 கமா. இப்போ மறுபடியும் பாருங்க, மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன், கம்பர் யார் டி.கே. சிதம்பரனார், பிம்பம் பிரபஞ்சன், முதுமொழி மாலை உமரப்புலவர். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. ஓகேங்களா? பாருங்க, தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி கிபி 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவானது. எப்போ? 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம் உருவானது. அப்போ எங்கே இருக்குது? 4 இருக்குது. 4 கமா. கிபி 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம். அப்போ 1 கமா. அடுத்தது கிபி 1854 பொதுக்கல்வி இயக்குனரகம். 2 கமா. கிபி 1826 பொதுக்கல்வி வாரியம். அப்போ 3. மறுபடியும் பாருங்க, 1857 சென்னை பல்கலைக்கழகம், 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம், 1854 பொதுக்கல்வி இயக்குனரகம், 1826 பொதுக்கல்வி வாரியம். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்க்கத்தக்க பாக்கு விடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும்
பார்த்தாக்க பாக்கு விடும். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 7. பாரதியார் கீழ்கண்ட எந்த புனைப்பெயரில் எழுதவில்லை? பாரதியார் கீழ்கண்ட எந்த புனைப்பெயரில் எழுதவில்லை? காளிதாசனுங்கிறது அவருடைய அடைமொழி. சக்திதாசன், செல்லிதாசன் மூணுமே பாரதியாருடைய பெயர் தான். பஞ்சு காளிதாசன் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா எழுதாத பெயர். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க தமிழக கல்வி வரலாறு. தமிழக கல்வி வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கற்கும் ஆசிரியர்கள் மூவகை பிரிவினராக இருந்தனர். சரி. ஆசிரியரிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், மாணவி, கேட்போன் என்று வகைப்படுத்தியிருந்தனர். தவறு. மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையும், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. இது சரி. அப்போ 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கவிழ்ந்த இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் சி. பிரிது மொழிதல் அணி. மகிழ்ச்சியின் மையத்தூரும் போல்வது டேஸ் நினை. மறதியால் கெட்டாரை. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி. கிபி 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி. அப்போ 3, 1794 ஸ்கூல் ஆஃப் சர்வே நிறுவனம். அப்போ 4, 1859 கிண்டி பொறியியற் கல்லூரி. அப்போ 1, 1911 மாநில அளவிலான பொது தேர்வு. மறுபடியும் பாருங்க 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி. 1794 ஸ்கூல் ஆஃப் சர்வே நிறுவனம். 1859 கிண்டி பொறியியற் கல்லூரி. 1911 மாநில அளவிலான பொது தேர்வு. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. பாரதியின் இதழில் பணி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சு. பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம சோமிதமானி, சரி குமரன், காசி, சரஸ்வதி ஓகேங்களா கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, இந்தியா, பாலபாரதி அதாவது பார்த்தீங்கன்னா யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் பங்காற்றினார். சரி. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்தினகரம் போன்ற இதழ்களில் தம் படைப்புகளை பாரதி வெளியிட்டுள்ளார். அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பு. இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். இளமையில் கல் என்று சொன்னவர் ஔவையார். அப்போ 3, கல்வி அழகோ அழகு அப்படின்னு நாலடியார் நூல் சொல்லுது. 1, துணையாய் வருவது
தூயனர் கல்வி. துணையாய் வருவது தூயனர் கல்வி அப்படின்னு திருமந்திர நூல் சொல்லுது. 4 கமா. ஓதற் பிரிவு அப்படிங்கிறது தொல்காப்பிய நூல் சொல்லுது. மறுபடியும் பாருங்க, இளமையில் கல்லு ஔவையார், கல்வி அழகோ அழகு நாலடியார், துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம், ஓதற் பிரிவு தொல்காப்பியம். அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர் சி. தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். இவ்வடியை பாடியவர் இரா மீனாட்சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறட்பாவில் பயின்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சித்திரவாணி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்திய விரும்பினார். தவறு. இந்தியா விஜயா ஆகிய 2 இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். அப்போ 2 இந்தியா விஜயா ஆகிய 2 இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். சரி. தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகம் செய்து வைத்தவர் பாரதியார். அப்போ 2ம் சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 2 பொறுத்துக. கல்வி கற்கும் இடங்கள். கல்லூரின்னு சொல்லக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. அப்போ 3 கமா. பின்றைய நிலை முனியாது கற்றல் நன்று. அப்படின்னு புறநானூறு நூல் சொல்லுது. இப்போ 4 கமா. ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டு சொல்லுது. வெறும் பள்ளின்னு சொல்கிறது பெரிய திருமொழி. அப்போ 2. மறுபடியும் பாருங்க, பள்ளியை கற்கும் இடத்தை கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடியது சீவக சிந்தாமணி. பின்றை நிலை முனியது கற்றல் நன்று அப்படின்னு புறநானூறு சொல்லுது. ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டு சொல்லுது. வெறும் பள்ளின்னு பெரிய திருமொழி சொல்லுது. அப்போ 3 கமா 4 கமா 1 கமா 2 ஆன்சர் ஏ. அடுத்து வருங்க 18. வைத்தியலிங்கத்தின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்கு சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்ட ஆண்டு. வைத்தியலிங்கத்தின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்கு சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1995. அப்போ வானம் வசப்படும் நூல் எப்போ சாகித்ய அகாடமிக் விருது வாங்கினது? 1995. அடுத்தது 19வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் ஆளுமை அடையாளம் காண்க. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயின்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. அடுத்தது, தமிழக சங்க காலத்தில் பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாகவும், சமயம், வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாக விளங்கி வந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா மாணிக்கனார். கொஸ்டின் நம்பர் 20. இந்த உலக நாடக மேடை, இந்த உலகமே நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே, ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் முடிவும் உண்டு என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். அப்போ உலகமே நாடக மேடை அப்படின்னு சொன்னது யார்? ஷேக்ஸ்பியர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. திருவள்ளுவர் கூறும் மருத்துவம் சார்ந்த 4 வகைகளில் இடம் பெறாதது அப்படின்னா நோய். மீதி எல்லாமே மருத்துவர், நோயாளி, மருத்துவ உதவியாளர் எல்லாமே திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நோய் மட்டும் சொல்லலை. இடம்பெறாதது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு, பொருள்.
வரை அப்படின்னா மலை, வரை என்றால் மலை, அப்போ 2 கமா. கம்பளை அப்படின்னா பேரொளி, கம்பளை என்றால் பேரொளி, 1 கமா. புடவி அப்படின்னா உலகம், புடவி அப்படின்னா உலகம், அப்போ 4 கமா. எய்தல் அப்படின்னா அடைதல், எய்தல் என்றால் அடைதல். மறுபடியும் பாருங்க, வரை என்றால் மலை, கம்பளைனா பேரலை, பேரொளி பேரொளி, புடவி என்றால் உலகம், எய்தல் அப்படின்னா அடைதல். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3, ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார். முதலாக குறித்தவர் பாரதியார், முதலாக குறித்தவர் பாரதியார். 24 பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வா ராமசாமி, நாகசாமி ராகசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம், இவங்க எல்லாமே கேட்கலா துணை ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாங்க. சரி. தம் மனைவி செல்லம்மாவை கண்ணம்மா, வள்ளி போன்ற புனைப்பெயர்களில் அழைத்தார். செல்லம்மாவை எப்படி அழைக்கிறாரு? கண்ணம்மா, வள்ளி போன்ற புனைப்பெயர்களில் அழைத்திருக்கிறாரு நம்ம பாரதியார். சரி. ஆங்கிலேயர் கெடுபிடியால் பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதழும் உடன் சென்றது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி, ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 25, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள் பாருங்க. துண்ண அப்படின்னா நெருங்கிய, 3 கமா. வாரணம் அப்படின்னா யானை, 1 கமா. பூரணம் அப்படின்னா நிறைவு, அப்போ 4 கமா. நல்கல் அப்படின்னா அழித்தல், அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, துண்ணனா நெருங்கிய, வாரணம்னா யானை, பூரணம் அப்படின்னா நிறைவு, நல்கல் அப்படின்னா அடித்தல். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2, ஆன்சர் சி. இந்தியா இதழை கீழ்கண்ட எந்த வண்ணத்தில் பாரதியார் வெளியிட்டார்? இந்தியா இதழை கீழ்கண்ட எந்த வண்ணத்தில் பாரதியார் வெளியிட்டார்? சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார். கொஸ்டின் நம்பர் 27, பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்தியா, சுதேசிமித்திரன் போன்ற இதழ்களில் 1905 1907 காலப்பகுதிகளுக்கு பின்னர் ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு சக்கரவர்த்தியில் அதை சாடியும் எழுதினார். தவறு. தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியே முன்னோடி ஆவார். அப்போ தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியே முன்னோடி ஆவார். சரி. இந்தியா இதழ் சனிக்கிழமை தோறும் வெளியானது. இந்தியா இதழ் சனிக்கிழமை தோறும் வெளியானது. சரி. அப்போ கூற்று 2, 3 சரி. ஆன்சர் பி. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அடிக்கோடிட்டுப்பட்ட சொல்லின் பொருள் யாது? அப்போ அடிக்கோடிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா உற்றான் கற்றான். இது உற்றானுங்கிறது நோயாளி, கற்றான் என்பது மருத்துவர். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். வதுவை அப்படின்னா திருமணம், வதுவை என்றால் திருமணம், 4 கமா. கோன் என்றால் அரசன், 1 கமா. மறுவிழா அப்படிங்கிறது குற்றம் இல்லாத, 2 கமா. தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரை, 3 கமா. மறுபடியும் பாருங்க, வதுவை அப்படின்னா திருமணம், கோன் என்றால் அரசன், மறுவிழா அப்படிங்கிறது குற்றம் இல்லாத, தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரலை. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3, ஆன்சர் டி. தமிழில் தலைப்பிடலை மகுட மிடல் என்று கூறியவர். தமிழில் தலைப்பிடலை
மகுடமிடல் என்று கூறியவர் பாரதியார். வள்ளுவர் கூறும் படைக்கு பாதுகாப்பாக அமையும் பண்புகளில் பொருத்தமானது எது? வள்ளுவர் கூறும் படைக்கு பாதுகாப்பாக அமையும் பண்புகளில் பொருத்தமானது எது? வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. பாரதியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. அமனுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறினார். அப்போ அது ரா ஆ பத்மநாதன். சரி. பத்மநாபன். சரி. எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகின்ற மாதிரியாக அமைந்து விட்டால் நல்லது. இது பாரதியார் கட்டுரைகள். சரி. பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்கு தமது இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். சொல்லு பொருள். விண்டு அப்படின்னா திறந்து. விண்டு என்றால் திறந்து. 3 மண்டிய நிறைந்த. 1 தீன் அப்படின்னா மார்க்கம். 4 பொன்மு அப்படின்னா மேகம். இப்போ 2 மறுபடியும் பாருங்க. விண்டு அப்படின்னா திறந்து, மண்டிய நிறைந்த, தீன் அப்படின்னா மார்க்கம், பொன்மு அப்படின்னா மேகம். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. பாக்களின் வகைகள். பாக்களின் வகைகள். அப்பாக்களின் ஓசைகள். பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகளை விளக்கும் நூல் எது? யாப்பெரும் காலக்காரிகை. யாப்பரும் காலக்காரிகை. யாப்பரும் காலக்காரிகை. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. தமிழக கல்வி வரலாறு. தமிழக கல்வி வரலாறு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழக கல்வி வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கணக்காயர் அப்படின்னா எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல் நிகண்டு கணக்கு கற்பிப்போர். சரி. அடுத்தது ஆசிரியர். பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களை கற்பிப்போர். சரி. அடுத்து குறவர். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர். அப்போ 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. டேஸ் வரை உறுப்பினுள் யானும் கொடுத்தும் கொளல் கோடிட்ட இடத்தை நிரப்புக. குறிப்பால் குறிப்புணர் வரை உறுப்பினுள் யாதேனும் கொடுத்து கொளல். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. தமிழக கல்வி வரலாறு. தமிழக கல்வி வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. பள்ளிகள், கலைகள், கல்வி போன்றவற்றை கற்கும் இடங்களாக விளங்கின. சரி. அடுத்தது மன்றம். பாருங்க. கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்கிறது. மன்றம் என்பது கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்கிறது. சரி. அடுத்து பாருங்க. சான்றோர் அவை என்பது செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. தாளலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் இப்பாடலில் அடிக்கோடிட்டப்பட்ட சொல்லின் பொருள் யாது? அப்போ தாளலைனா பறவைகளை ஓட்டும் கருவி. தட்டை என்பது கருவி, அதாவது பறவைகளை ஓட்டும் கருவிகள். ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 39. கீழ்கண்ட எந்த வகை பாக்களால் ஆன பாடல்களே சங்ககால தமிழில் மிகுதியாக உள்ளன? கீழ்கண்ட எந்த வகை பாக்களால் ஆன
பாடல்களே சங்க காலத்தில் தமிழில் மிகுதியாக உள்ளன. ஆசிரியப்பா. ஆன்சர் ஏ ஆசிரியப்பா. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு என்றால் வானம். அப்போ 2 கமா. சமம் என்றால் போர். சமர். சமர் என்றால் போர். அப்போ 1. அரவம் என்றால் ஆரவாரம். 4 கமா. ஆயம் என்றால் சுற்றம். 3 கமா. மறுபடியும் பாருங்க. விசும்பு என்றால் வானம். சமர் என்றால் போர். அரவம் என்றால் ஆரவரம். ஆயம் என்றால் சுற்றம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. யாதும் ஊரென சாற்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதும். யாதும் ஊரென சாற்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதும் என்ற பாடலை பாடியவர் பேதூரன். பேதூரன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. மலிந்த அப்படின்னா பெயரச்சம். மலிந்தனா பெயரச்சம். அப்போ 4 கமா. இடன் அப்படின்னா ஈற்றுப்போலி. இடன் என்றால் ஈற்றுப்போலி. அப்போ 3 கமா. தெண்டிரை அப்படின்னா பண்புத்தொகை. தெண்டிரைனா பண்புத்தொகை. அப்போ 1 கமா. பொன்னகர். பொன்னகர் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை. அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. மலிந்த பெயரச்சம். இடன் என்பது ஈற்றுப்போலி. தெண்டிரை பண்புத்தொகை. பொன்னகர் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. 43வது கொஸ்டின். அகநானூறு. அகநானூறு தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? கழுத்தியானை நிறை மணிமெடை பவளம் நித்தில கோவயம் என்று 3 வகையாக அகநானூறு பிரிக்கப்பட்டுள்ளது. சரி. கல்கியானை நிறை மணிமெடை பவளம் நித்தில கோவலம் என்று 3 வகையாக அகநானூறு பிரிக்கப்பட்டுள்ளது. அகநானூறு என்ற நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. சரி. அகநானூறு நூலை தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல் தொகுப்பு ஆகும்? அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் அப்படின்னா 145 புலவர்கள் பாடிய தொகுப்பாகும். அடுத்து பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது இலக்கண குறிப்பு. உருவகை அப்படின்னா உரிச்சொல் தொடர். 4 கமா. எரிவாள் அப்படிங்கிறது வினைத்தொகை. 3 கமா. வலியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. 2 கமா. பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மறுபடியும் பாருங்க. உருவகை உரிச்சொல் தொடர். எரிவாள் வினைத்தொகை. வலையி சொல்லிசை அளபடை. பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. தமிழக கல்வி வரலாறு தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்ற கலை ஏடு சுவடி புத்தகம் பணுவல் நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். சரி. அடுத்து பாருங்க. முன் 2ம் ஏடு சுவடி ஓலை கற்றையும் பின் என்று புத்தகம் பணுவல் நூல் உட்பொருள்களை சிறப்பாக குறித்தன. சரி. தவறு. சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலைக்குகையில் தங்கினர். அவர்கள் தங்களின் தங்குமிடங்களுக்கிடையே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அகநானூறு நூலில் எந்த திணையின் பாடல் அதிக எண்ணிக்கை இடம்பெற்றுள்ளது? இப்போ பாலைத்திணத்தில் தான் அதிக இடங்கள் எண்ணிக்கை பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. சமண சமயத்தின் தலையாய் அரங்காலான 4 கொடைகளில் இடம்பெறாதது. உடை மட்டும்தான் இடம்பெறாதது. மீதி எல்லாமே கல்வி மருந்து உணவு எல்லாமே
சமண சமயத்தின் தலையாரங்களாக சொல்லப்படுது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அகநானூறுடைய திணைகள் பாருங்கள் 1 2 3 7 அப்படின்னா ஓகேங்களா, பாலை திணையில் ஒற்றைப்படையாக இருக்கும். அப்போ 2, 2 8 2 8 12 18 குறிஞ்சி, அப்போ 1, அடுத்தது 4 14 24 34 முல்லை, அப்போ 4, 6 16 26 மருதம், 26 36 மருதம். மறுபடியும் பாருங்கள் 1 3 5 7 பாலை, 2 8 12 18 குறிஞ்சி, 4 14 24 34 முல்லை, 6 16 26 36 மருதம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 2, 1, 4, 3 ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 50. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை யாற்றிடும் காணீர். இவ்வடிகளை பாடியவர் பாரதியார். அடுத்தது உருவகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? உவமயம் உவமைக்கப்படும் பொருளை வேறுபடுத்தாமல் இரண்டு ஒன்றே என கூறுவது உருவகம் ஆகும். சரி. உருவக தொடரில் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை ஒப்பாக்க காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையும். சரி. தீபோல் சினம் என்பதை சினத்தி என்பார் பாரதியார். சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 52. ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவராக இரா மீனாட்சி இயற்றாத நூல் தீபாவளி இரவு. இந்த நூல் மட்டும்தான் இயற்றலை. மீதி நெருஞ்சி மறுபயணம் வாசனை புல் இது 3மே மீனாட்சி இயற்றிருக்கிறாங்க. அப்போ இயற்றாத தீபாவளி இரவு. எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நாள்காலால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீரா புராணம். கொஸ்டின் நம்பர் 54. கூற்றுகளிலிருந்து ஆளுமை அடையாளம் காண்க. 1800களில் இந்தியாவில் கல்வி கற்றவர்களின் எண்ணிக்கை கற்றுத்தரப்பட்ட பாடங்களும் பெரும்பாலான விஷயங்களிலும் பல மடங்கு மேலானதாக இருந்திருக்கிறது. சரி. இந்தியாவில் இருந்த வழிமுறையே இந்தியாவில் அனைவரும் கல்வியை கொண்டு வர வழிகாட்டி இருக்கிறது. இந்தியாவில் பள்ளி சூழல் மிகவும் இயல்பானதாகவும் நெருக்கடிகள் இல்லாததாகவும் இருந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் சொன்னது யார்? தரம்பால். ஆன்சர் டி, தரம்பால். உதய நகரிலிருந்து என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் இரா மீனாட்சி. சி. ஆன்சர் சி. அடுத்து 56. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்கள் தெய்வம் குறிஞ்சிக்கு ஓகேங்களா சேயோன், அதாவது சேயோன்னா முருகன். சேயோன் என்றால் முருகன். அடுத்தது முல்லைக்கு மாயோன் ஓகேங்களா. மாயோன் அப்படின்னா திருமால். அடுத்தது மருதத்துக்கு வேந்தன், நெய்தலுக்கு வருணன். அப்போ ஆன்சர் பாருங்க மறுபடியும் குறிஞ்சிக்கு சேயோன் 2, முல்லைக்கு மாயோன் 1, மருதத்துக்கு வேந்தன் 4, நெய்தலுக்கு வருணன் 3. பாருங்க மறுபடியும் குறிஞ்சி சேயோன் முல்லை மாயோன் மருதம் வேந்தன் நெய்தல் வருணன். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆன்சர் பி. பாருங்க கிஜிரத் என்ற சொல் எம்மொழி சொல்லு இடம்பெயர்தல் என்பது பொருளாகும். அப்போ கிஜிரத் அப்படிங்கிறது அரபு மொழி சொல்லு. ஆன்சர் சி, அரபு மொழி சொல்லு. அப்போ கிஜரத் அப்படிங்கிறது அரபு மொழி சொல்லு. கொஸ்டின் நம்பர் 58. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. மக்கள் குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? கொடியாச்சி. குறிஞ்சிக்கு கொடியாச்சி 2, 4, முல்லைக்கு நாடான் 3, பாலைக்கு விடலை 2, நெய்தலுக்கு புலம்பன் 1. மறுபடியும் பாருங்க குறிஞ்சிக்கு கொடியச்சி, முல்லைக்கு நாடன், பாலைக்கு விடலை,
நெய்தலுக்கு புலம்பன். அப்போ ஆன்சர் 4,3,2,1 ஆன்சர் டி. அடுத்து பாருங்க நாட்குறிப்பு. கொஸ்டின் நம்பர் 59. நாட்குறிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆங்கில கடற்படையில் பணியாற்றிய சாமுவேல் வெப்சு 3ஆம் சார்லஸ் காலத்து நிகழ்வுகளை 1600 முதல் 1669 வரை நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளார். தவறு. ஓகேங்களா, இது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்சு. சரி, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்சு ஆவார். சரி. இந்தியாவின் பெப்சு பார்த்தீங்கன்னா எனப்படுபவர் அனந்தரங்கனார். 6/9/1736 11/1/1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார். சரி, அப்போ ஆன்சர் கூற்று 2, 3 மட்டும் சரி. 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்பாட்டை முற்றுகை தொடங்கியவர் லல்லி. யாரு? லல்லி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறந்து உண்ணும் சிறு மதிகையலே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்து பாருங்க ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பிரெஞ்சு கப்பல் தளபதி டூமாஸ் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதை கூறுகிறது. தப்பு. மகா யூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போராட்டத்தை நேரில் கண்டு உரைப்பது போல் நாட்குறிப்பில் கூறியுள்ளார். சரி. ஆம்பூர் போர், ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியில் முற்றுகையிட்டது போன்றவற்றை நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். சரி, அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. புல் பாருங்க, குறிஞ்சியினுடைய புல் என்றால் பறவை. புல் என்றால் முதல்ல பறவை. அப்போ குறிஞ்சியினுடைய பறவை எதுனா மயில். அப்போ 3, முல்லைக்கு காட்டுக்கோழி 4, பாலைக்கு புறா 1, மருதத்துக்கு மகன்றில் 2. மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு மயில், முல்லைக்கு காட்டுக்கோழி, பாலைக்கு புறா, மருதத்துக்கு மகன்றில். இப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மக்கள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நாற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறும் துறை மனை மருச்சி. ஆன்சர் டி. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நற்றிணை. கொஸ்டின் நம்பர் 66. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டதாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது என்று ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு குறித்து கூறியவர் ஊவே சா. அடுத்து 67. ஆனந்தரங்கன் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? நாட்குறிப்பு ஒவ்வொரு நாளும் நிகழ்வதும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளில் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதியுள்ளார். சரி. அடுத்தது ஆழ்வாரோ உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தேய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். தப்பு. 10/9/1936 நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூபஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. சரி. அப்போ கூற்று
1 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. விலங்கு. குறிஞ்சியினுடைய விலங்கு பார்த்தீங்கன்னா நீர் நாய். நீர். அதை பார்த்தீங்கன்னா கரடி. குறிஞ்சிக்கு கரடி. அப்போ 2 கமா. முல்லைக்கு மானு 1 கமா. பாலைக்கு கேங்களா செந்நாய். மருதத்துக்கு நீர் நாய் 3 கமா 4. மறுபடியும் பாருங்க. குறிஞ்சிக்கு விலங்கு கரடி, முல்லைக்கு மானு, பாலைக்கு செந்நாய், மருதத்துக்கு நீர் நாய். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 3 கமா 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஊர். ஓகேங்களா. குறிஞ்சிக்கு ஊர். ஓகேங்களா. சிறுகுடி. சிறு குடி. அப்போ 4 கமா. முல்லைக்கு பாடி. முல்லைக்கு பாடி 3 கமா. பாலைக்கு ஓகேங்களா குறும்பு. பாலைக்கு குறும்பு 2 கமா. மருதத்துக்கு பேரூர். மருதத்திற்கு பேரூர். அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்கள். குறிஞ்சிக்கு சிறுகுடி, முல்லைக்கு பாடி, பாலைக்கு குறும்பு, மருதத்துக்கு பேரூர். இப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து 70வது கொஸ்டின். நல்ல திணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடைய நூல் நற்றிணை. நல்ல திணை நற்றிணை. 71. நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை கீழ்கண்ட எந்த நூலின் பாடலில் விளக்குகிறது? தொல்காப்பியம். ஆன்சர் சி. தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 72. ஆனந்தரங்கன் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முகலாய மன்னன் அவுரங்கசீப்பு காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. தவறு. அடுத்தது. வாசகுடாமாவின் நாட்குறிப்புகள் அல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சரி. பிரெஞ்சு கிழக்கிந்திய குடும்பத்தின் மொழிபெயர்ப்பாளராக தூய்ப்ளப் என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கன் பணியாற்றினார். சரி. அப்போ பாருங்கள். கூற்று 2 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. ஒரு குறி கேட்பேன், இருகற் கேட்பீர், பெருக நூலில் பிழையாடிலன என்ற பாடல் உரை எழுதியவர் நச்சிக்கினியினார். ஆன்சர் சி. நச்சிக்கினியினார். கொஸ்டின் நம்பர் 74. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா நீர். பாருங்க. குறிஞ்சியில் சுனை நீர். சுனை நீர் 3 கமா. முல்லையில் குறிஞ்சுனை. அப்போ 4 கமா. மருதத்தில் குளத்து நீர் 1 கமா. நெய்தலுக்கு சுவர் நீர்க்கேணி 2. மறுபடியும் பாருங்கள். குறிஞ்சிக்கு சுனை நீர், முல்லைக்கு குறிஞ்சுனை, மருதத்துக்கு குளத்து நீர், நெய்தலுக்கு சுவர் நீர்க்கேணி. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்தது 75வது கொஸ்டின். அனந்தரங்கர் தொடர்பான கீழ்கண்டும் கூற்றில் சரியானது எது? தைரியம் என்ற கிரேக்க சொல்லின் மூலமாக டைஸ் என்ற சொல்லில் இருந்து டைரி என்ற சொல் உருவானது. தப்பு. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழும் இம்பிரிட்டிஸ் என்ற அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடு ஆகும். சரி. மெரிட்ரைஸ் என்ற சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தருகிறது. சரி. அப்போ கூற்று 2 3 மட்டும் சரி. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரிகளில் பொருத்தமற்றவர் புல்லாடனார். அவர் தான் எழுதலை. எதுக்கு? தொல்காப்பியத்துக்கு. மீதி தொல்காப்பியத்தில் இளம்போரனார், தெய்வ சிலையா, சேனவராயர் எல்லாமே உரை எழுதியிருக்கிறாங்க. உரை எழுதியவர் புல்லாடனார். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 77. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பூ. குறிஞ்சியினுடைய பூவு காந்தல். அப்போ 2 கமா. முல்லைக்கு பிடவம். அப்போ 1 கமா. மருதத்துக்கு குவளை 4 கமா. பாலைக்கு குற அம்பு 3 கமா. பாருங்கள். மறுபடியும். குறிஞ்சிக்கு காந்தல், முல்லைக்கு பிடவம், மருதத்துக்கு குவளை, பாலைக்கு குறா ஆம்பு. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. ஆவேச புயல்களிலும்
அசைக்க முடியாத ஆகாப்பூ டேஸ், அதாவது கதிரவன். இதில் இடம்பெற்றுள்ள உருவக வகை எது? பயன் உருவகம். ஆன்சர் சி, பயன் உருவகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. அனந்தரங்கர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயங்களில் தவறான இணை. தவறான இணை அதாவது பார்த்தீங்கன்னா 280 காசு 1 ரூபாய் அப்படிங்கிறது தான் தப்பு. மீதி 60 காசு 1 பணம், 8 பணம் 1 ரூபாய், 24 பணம் 1 வரகன், எல்லாமே ரைட்டு. இது மட்டும் தப்பு, ஏ மட்டும் தவறு. 80வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. தீம்பால். தீம்பால் அப்படின்னா பண்பு தொகை. பண்பு தொகை அப்போ 4 கமா. ஒடுகுநீர் அப்படிங்கிறது ஓகேங்களா வினைத்தொகை அப்போ 3 கமா. பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை அப்போ 2 கமா. கொண்ட அப்படின்னா பெயரச்சம். கொண்ட என்றால் பெயரச்சம் 1. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. தீம்பால். தீம்பால் பண்புத்தொகை. ஒடுகுநீர் வினைத்தொகை. பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்கத்தொகை. கொண்ட பெயரச்சம் அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. இப்போ ஆன்சர் டியில் தான் 4 கமா 3 கமா 2 கமா 1 இருக்குது. அனந்தரங்கன் காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயத்தில் தவறான இணை. தவறான இணை. ஒரு பொண்ணுக்கு ஓகேங்களா 3ல் 1 வரகன் அப்படிங்கிறது தான் தவறு. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா 1 வரகன் 3 அல்லது 3.2 ரூபாய். ஒரு மோகரி அப்படிங்கிறது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம். 1 சக்கரங்கிறது அரை வரானுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். சரி, அப்போ தவறானது 1 மட்டும் தவறு, ஏ. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 இணை பொறுத்துக. மரம். குறிஞ்சிக்கு என்ன மரம்? அகில் மரம். குறிஞ்சிக்கு அகில் மரம் அப்போ 2 கமா. முல்லைக்கு குருந்தம் அப்போ 1 கமா. நெய்தலுக்கு ஓகேங்களா நாளல் 3 கமா. பாலைக்கு உளிஞை அப்போ 4 கமா. மறுபடியும் பாருங்கள், குறிஞ்சிக்கு அகில், முல்லைக்கு குருந்தம், நெய்தலுக்கு நாளல், பாலைக்கு உளிஞை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 3 கமா 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 83. கொஸ்டின் நம்பர் 83. தொல்காப்பியின் முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு 1847. 84. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். பிரசம் அப்படின்னா தேனு 4 கமா. புடைத்தல் அப்படின்னா கோல் கண்ட மிரட்டுதல். கோல் கொண்டு மிரட்டுதல் 3 கமா. கொழுநன் குடி. கொழுநன் குடிங்கிறது கணவனுடைய வீடு 2 கமா. வினாவியவை அப்படின்னா கேட்டவை 1. மறுபடியும் பாருங்க. பிரசவம். பிரசம். பிரசம் அப்படின்னா தேனு. புடைத்தல்னா கோல் கொண்ட மிரட்டல். கொழுநன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு. வினாவியவை அப்படிங்கிறது கேட்டவை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அனந்தரங்கன் கோவை. அனந்தரங்கன் கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தியாகராஜ தேசிகர். தியாகராஜ தேசிகர். வானம் வசப்படும் என்ற நூல் யாரை பற்றி கூறுகிறது? வானம் வசப்படும் நூல் யாரை பற்றி கூறுகிறதுனா அனந்தரங்கனார். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா பறை. குறிஞ்சிக்கு என்ன பறை? தொண்டக பறை அப்போ 4 கமா. முல்லைக்கு ஏறுகோட் பறை 3 கமா. அடுத்தது மருதத்துக்கு மணமுடவு 2 கமா. பாலைக்கு துடி 1 கமா. மறுபடியும் பாருங்க. குறிஞ்சிக்கு தொண்டக பறை, முல்லைக்கு ஏறுகோட் பறை, மருதத்துக்கு மணமுடவு, பாலைக்கு துடி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 88. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா சொல் பொருள். மதுகை. மதுகை என்றால் பெருமிதம் 3 கமா. வரன் என்றால் வறுமை 4 கமா. கொழுஞ்சோறு. கொழுஞ்சோறு பெருஞ்சோறு பெருஞ்செல்வம் 1 கமா. உள்ளான் நினையால் 2. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. மதுகை அப்படின்னா பெருமிதம். வரன் என்றால் வறுமை. கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். உள்ளான் நினையால். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. ஆனால் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதவை போல எழுதி வைக்கிறார் ஆனந்தரங்கன் என்று கூறியவர் யார்னா
வாவே சு வாவே சு. அதை பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரை போகிற எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு ஆனந்தரங்கனா. யார்? ஊவே சு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள். அன்ஸ்டோரி அப்படின்னா மூதைந்த, அப்போ 4 கமா. பேக் வாட்டர், அது பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்கடி 1 கமா. சாய்லர் அப்படின்னா மாலுமி 2 கமா. இன்வாஷன் படையெடுப்பு 3 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. ஜியு போப் ஜியு போப் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஐரோப்பியர் தமிழில் மொழியை கற்று கொள்வதற்கு நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட்புக் எழுதினார். சரி. அடுத்து பாருங்க. பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாக அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்று அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்று போப் கருதினார். சரி. திருநெல்வேலியில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணத்தை தெளிவுற அறிந்தார். தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 92. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்ற அறிதல் கோடிட்ட சொல்லின் பொருள். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் குற்றம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு 4 கமா. கிளாசிஸ் லாங்குவேஜ்னா செம்மொழி 3 கமா. வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா மதிப்பு கல்வி 1 கமா. ஆனுவல் அபிலிட்டிஸ் அப்படின்னா மன ஆற்றல் 2 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா 94வது கொஸ்டின். சிறுகோள் புனைப்பெயர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா ஈறுபோதல். ஓகேங்களா? நானா வல்லினா வர டா ரா ஊம். இது 2மே சரி. ஆன்சர் ஏ மற்றும் பி. அடுத்து பாருங்கள். ஜியு போ தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சாந்தோம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவு ஆற்றினார். சரி. செந்தமிழ் செம்பல் டாக்டர் ஜியு போப் 1849ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார். தப்பு. ஐரோப்பியருக்கும் படித்து பயன்பெற வேண்டுமென்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக கூறப்பட்டுள்ளது. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. 1 3 மட்டும் சரி. அடுத்த 96வது கொஸ்டின். அனந்தரங்கன் பற்றி நூலான அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் புலவரேறு அரிமதி தென்னவன். அப்போ அனந்தரங்கன் பற்றிய நூலான அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலவரேறு அரிமதி தென்னவன். கொஸ்டின் நம்பர் 97. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா உரிப்பொருள். ஓகேங்களா? குறிஞ்சிக்கு ஓகேங்களா புணர்தலும் புணர்ந்து நிமிர்தலும். அப்போ 3 கமா. முல்லைக்கு இருந்தலும் இருத்தல் நிமிர்த்தமும் 4 கமா. மருதத்துக்கு ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும் 1 கமா. நெய்தலுக்கு இரங்கலும் இரக்கல் நிமிர்த்தமும். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்த்தல் நிமிர்த்தமும். முல்லைக்கு இருந்தலும் இருத்தல் நிமிர்த்தமும். மருதத்துக்கு ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும். நெய்தலுக்கு இரங்கலும் இரக்கல் நிமிர்த்தமும். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ. எவ்வகை என்பது எவ்வகை உவமை? பயன் உவமை. ஆன்சர் டி. பயன் உவமை. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 99. ஊமையானது வினை பயன் மெய் மற்றும் உரு என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் தொல்காப்பியர். 4 அடிப்படையில் தோன்றும் என கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து பாருங்க. பிள்ளைக்கூடம் என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ள நூல் கொடி விளக்கு. பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கொடி விளக்கு. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 11ஆவதுல இருக்கக்கூடிய இயல் 2 ஓகேங்களா வீடியோவாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.